பார்ப்போம் எவ்வளோ நேரம் அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுக்கிறது ட்ராவல் சேனல் தான். ஆனால் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னாக்கா, ஏதாவது ப்ராப்ளம் ஐஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல்லாகவே சார்ஜ் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒய்ஃபைல அப்டேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒய்ஃபைல அப்டேட் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. நெட்டு கம்மியாக இருக்கும், பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒய்ஃபைல அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4 GB 5 GB லாங் பெரிய அப்டேட்டாக இருக்குல்ல, iOS 26 அந்த மாதிரிலாம் இருக்குது ஐஃபோனில் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போதுமே ஒய்ஃபைல வச்சு அப்டேட் பண்ணுறது பாருங்கள். நெட்டில் வச்சு அப்டேட் பண்ணால் பார்க்காதீங்க. அதேமாரி அப்டேட் பண்ணும்போது சார்ஜ் இன்க்ளூட் சார்ஜ் போட்டு ரெடி பண்ணுங்க, சார்ஜ் போட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, சப்போஸ் பெரிய அப்டேட் பண்ணும்போது சார்ஜ் இல்லைனாக்கா ரொம்ப சிரமமாக போயிடும். சார்ஜ் வந்து ரொம்ப இழுக்குங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகிறதுக்காக நமக்கு சார்ஜ் வேணும். தெரியுதா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இருங்க உங்ககிட்ட காட்டுறேன். உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு வந்து ஃபுல்லாக வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. அப்டேட் பண்ணுற அளவு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ஐஃபோன் தரப்புல இருந்து சொன்னது என்னன்னாக்கா, ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது. ஒரு நாள் 2 நாள் பேட்ரி இஷ்யூ மட்டும், சார்ஜ் நிற்காது, பேட்ரி இஷ்யூ மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு 1 வீக் 2 வீக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடும், திரும்ப பழைய மாதிரியே சார்ஜ் நிற்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் 2 நாளில் சார்ஜ் நிற்கல போகல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணிக்காதீங்க, வரி பண்ணிக்காதீங்க. ஆன் ஆயிடுச்சு நமக்கு. iOS எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்ப்போம். ஒரு வழியாக ஆன் ஆயிடுச்சுங்க. எதுவும் மாறுற மாதிரி தெரியல, நமக்கு மாறின மாதிரி தெரியல. செட்டிங்லாம் அப்படியே தாங்க இருக்கு. நமக்கு அப்டேட் மட்டும் ஆயிருக்குங்க. சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறோம், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் வரமாட்டேதுங்க. இங்கே பாருங்க, ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு 26 iOS. பேட்டரி ஹெல்த் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். பேட்டரி ஹெல்த், பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு 70 ஏறி இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். 100 அப்படியே தாங்க இருக்கு. 100 எந்த ஒரு மாற்றமும் தெரியல. பார்ப்போம், எந்த ஒரு மாற்றமும் தெரியலங்க. கேமரா போய் பார்ப்போம், கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான், வீடியோவும் கேமரா இருக்கு. இதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே தாங்க. ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்கு?
ஓகே தான். எதுவுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அப்படியே தான் இருக்கு.